வணக்கம் மக்களே. மத்திய அரசு ஊழியர்களுக்கான இந்த பே கமிஷன் தொடர்பான செய்தியில் இன்றைக்கி இந்த வீடியோவில் 3 முக்கியமான தகவலை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். இது oneindia.com அப்படின்னு ஒரு ஆன்லைன் வெப்சைட் சேனல், அந்த சேனலில் கொடுத்த சில 3 தகவலில் உங்களோட ஷேர் பண்ணிக்கலான்னு நினைக்கிறேன். அதோட ஸ்க்ரீன்ஷாட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறது. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் மெகா கிஃப்ட் 186% சேலரி ஹைக். இதை தான் என்னுடைய முதல் வீடியோலேயே நான் சொல்லியிருந்தேன். அதே தான் இந்த oneindia.com அப்படிங்கிற சைட்லேயும் சொல்லியிருக்காங்க. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு 186% சேலரி ஹைக்கு. அதே மாதிரி ஃபார் பென்ஷனர்ஸ்க்கும் சரி, அரசு பணியில் உள்ள பணியாளர்களுக்குமே சரி 186% சம்பளம் கூடும் அப்படிங்கிறதான் அந்த அப்டேட்டு. இது இன்றைக்கி, அதாவது சண்டே ஜனவரி 19, 2025 காலையில் 10 மணிக்கு வெளியான இந்த செய்தி. இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 18,000 மினிமம் பேசிக் இப்போ நம்ம வாங்கிக்கிறோம் பார்த்தீங்களா, அது என்னவா மாறப்போகுது அப்படின்னா 51,480 மாறப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு, இது 2016 அப்புறம் ஒரு மிகப்பெரிய கிஃப்ட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எப்போயுமே அரசு ஊழியர்களுக்கு இந்த பே கமிஷன் தான் 10 வருஷத்துக்கு ஒரு முறை சம்பளம் விகிதங்கள்லாம் மாறுறது. ஸோ அதுதான் இந்த ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நம்ம பார்க்க போகிறது. 18,000 மினிமம் பேசிக் 51,480. இப்போ நான் அந்த முதல் வீடியோ போடப்போ நிறையா பேர் என்கிட்ட டவுட்டு கேட்டிருந்தீங்க, சார் இப்போ என்னுடைய பேசிக் பே இவ்வளவு, இது எப்படி சார் கால்குலேட் பண்ணுறது அப்படின்னு. இப்போ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கலாம். 18,000 51 மாறுறதுக்கு எத்தனை டைம்ஸ் இப்போ இருக்கிறாங்களோ அதே டைம்ஸை உங்களுடைய பேசிக் பேலேருந்து மல்டிபிள் பண்ணிங்கன்னா அதுதான் வரும். இப்போ இதை நான் கால்குலேஷனை நீங்களே போட்டுக்கலாம். 51,480 18,000 வகுத்துருங்க. வகுத்துட்டு அதே இதை உங்களுடைய பேசிக் பேல பெருக்கினீங்கன்னா உங்களுடைய லேட்டஸ்ட். இது எல்லாமே அசம்ஷன், யூகங்கள் தான். இது ஆத்தென்டிகேஷன் எதுவுமே கிடையாது. இது இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கால்குலேஷன் தான். இது ஃபிட்மெண்ட் ஃபேக்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது போன பே கமிஷன் அடிப்படையில் இதை முடிவு பண்ணி வச்சுருக்காங்க. அப்படி இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் நான் உங்கள்கிட்ட சொல்கிறது. அடுத்து 2வது ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு ஸ்க்ரீனில் சொன்னது சர்வீஸில் உள்ள பணியில் உள்ள எம்ப்ளாய்க்கு. இதே சமயத்தில் பென்ஷன் ஹோல்டர்ஸ், ஓய்வூதியம் வாங்குறவங்களுக்கு 9,000 25,740 மாறும் அப்படிங்கிறதான் இந்த 2வது ஸ்க்ரீன்ஷாட்டு. அவங்களுக்கும் 186%. அப்போ அவங்கவுங்க எவ்வளோ பென்ஷன் வாங்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ வரலாம் அப்படிங்கிறத ஒரு அசீவ் பண்ணிக்கலாம். இதான் 2வது ஸ்க்ரீன்ஷாட்டு. இது எல்லாமே ஒரு யூகத்தின் அடிப்படையில். அது யூகம்னா அது சும்மா அப்படியே மேம்போக்காக சொல்ல போகிறது கிடையாது. போன பே கமிஷனில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக அதை காட்டிலும் கம்மியாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அதுக்கு மேலே 2.573 அந்த மாதிரி கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளவு லாபம், அதாவது லேட்டஸ்ட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் ஆகும் அப்படிங்கிறதான் அவங்களுடைய பெனிஃபிட். அதை வச்சு தான் இது கால்குலேட் பண்ணுறாங்க. யூகம் அப்படிங்கிறது இந்த ஒரு ரேஷ்னலாக நம்ம போடக்கூடியது. சரியா? அடுத்து 3வது ஸ்க்ரீனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இதற்கான முக்கிய அறிவிப்பு. அதாவது இது இப்போ கேபினெட் சொல்லிட்டாங்க. கேபினெட் சொல்கிறதுங்கிறது இது பார்லிமெண்ட் அப்ரூவல் வந்தால் தான் இது வேலிட் ஆகும். கான்ஸ்டியூஷனல், அதாவது லீகலாக அது வேலிடு. அப்போ இதை என்ன செய்கிறாங்க, ஆன்டிசிபேட் அப்படின்னா எதிர்பார்க்கலாம். வரக்கூடிய பட்ஜெட்டில் இதை நம்முடைய நிதியமைச்சர் அவர்கள் முறையாக அறிவிச்சிட்டு அந்த கமிட்டியோட 3 மெம்பர்ஸ் யார் அப்படிங்கிறதையும் இதில் அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதோட டேர்ம்ஸ் என்ன, அது டேர்ம் ஆஃப் ரெஃபரன்ஸ் என்ன, எல்லாமே இந்த பட்ஜெட்டில் அறிவிக்கப்படும். அதாவது பிப்ரவரி 1 யூனியன் பட்ஜெட், மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அதில் இந்த சேலரி பே கமிஷன், 8th பே கமிஷன் பற்றியான இதை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸு அதில் சொல்லப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக மொத்தம் 18,000 51,480 சர்விங் எம்ப்ளாய்க்கும் 9,000 25,740 ரிட்டையர்டு பர்சன்ஸுக்கும் மாறும் அப்படிங்கிறதான் இது ஃபஸ்ட்டு உள்ள ஒரு அசம்ஷன். இதைத்தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது அப்டேட்டு கிடச்சிச்சின்னா நான் உங்களுக்கு உடனே அப்டேட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ போட்டிருந்தேன்.
அதில் வந்து இந்த மத்திய அரசு யூனியன் சம்மேளனத்துடைய, அதாவது பாதுகாப்பு ஊழியர்கள் சம்மேளனத்துடைய தலைவர், பொதுச் செயலாளர் ஸ்ரீதர் என்ற அந்த யூனியன் சங்க தலைவர் வந்து நேற்றுக்கு சென்னையில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, எல்லா யூனியன் சார்பாக பட்ஜெட் கூட்டத்தொடரில் முன்னாடி நடக்கூடிய அந்த ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் வந்து நிதியமைச்சரை பார்த்து எங்களுடைய கருத்துக்கள்லாம் வந்து முக்கியமான கோரிக்கையெல்லாம் சொன்னோம். அதில் நாங்கள் வந்து முக்கியமான கோரிக்கை வைத்தது இந்த ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் அமல்படுத்தணும், அதாவது பழைய ஓய்வு திட்டத்தை கண்டிப்பாக அமல்படுத்தணும். புதிய ஓய்வு திட்டம் எங்களுக்கு தேவை கிடையாது அப்படிங்கணும். அதே மாதிரி இப்போ மத்திய அரசு வந்து ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி யூனிஃபைடு பென்ஷன் ஸ்கீம், ஒருங்கிணைந்த ஓய்வு திட்டம்னு ஒன்று சொன்னாங்க. அதுவுமே எங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா அதுலேயும் கூட பார்த்திங்கன்னா இந்த 10% பேசிக் பேல எம்ப்ளாயிட்ட பிடிக்கிறது எங்களுக்கு இருக்கவே கூடாது. எங்களுக்கு தேவை ஓல்டு பென்ஷன் ஸ்கீம் தான் அப்படிங்கிறத வலியுறுத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பத்திரிகையெல்லாம் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா செய்தியெல்லாம் வந்துருந்துச்சு. அதை தான் நான் வந்து ஒரு வீடியோ போட்டேன். மேலே வேறு ஏதாவது அடுத்தடுத்து இந்த பே கமிஷன் பற்றி ஏதாவது தகவல் வந்துச்சுன்னா நான் உங்களுடைய ஷேர் பண்ணுறேன். நீங்கள் நிறையா டவுட்லாம் கேட்குறீங்க. முடிஞ்சளவு நான் வந்து உங்களுடைய டவுட்ஸுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு க்ளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.